அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு உங்களின் கர்ம வினைகளின் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்கு கும்பராசினியர்களான உங்களுக்கு கிடைக்க போகும் அதிர்ஷ்டங்கள் என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னிராசியில் சூரியனும், புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தைரிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் உங்களுடைய தைரியஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசி பஞ்சமத்தில் பலமாக அமைந்த குருவினுடைய பார்வையும் ராசியில் பதியுதுங்க. எனவேதான் சுக்கிரனுடைய பார்வையும் ராசியில் படுகிறது. இந்த இரண்டு சுப கிரகங்களுடைய பார்வை ராசி பலம் பெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல தீமைகள் குறையுங்க. அதே போல் சுப காரியங்கள் தடையின் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. தொழில் மற்றும் வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே போல் அஷ்டமத்தில் புதன் மறைமுகமாக நன்மைகளையும் எதிர்பாராத பண வரவையும் ஏற்படுத்துவார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போது தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் அதுவரை கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள் ராகுவும் கேதுவும் இணைந்திருப்பது சுப பலன்களை தராதுங்க. முன்கோபத்தை விட வேண்டுங்க. தடாலடியாக யாரிடமும் எடுத்தும் கௌத்தம் என்று பேசாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. அரசாங்க விரோதம் வேண்டாங்க. அரசாங்க காரியங்கள்ல ஏற்படும். அதே போல் நட்பு வட்டாரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மன அமைதி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எடுத்தோம் கௌத்தம் என்று தடாலடியாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. இதுவரை 6ல் இருந்த சுக்கிரன் சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார். அதே போல் கும்பத்தை பார்வையிடுகிறார். 7ஆம் பார்வை அற்புதமானது. அது மட்டும் இல்லாம இந்த பார்வை கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் விலகி அன்பை அதிகரிக்க வைக்கும் வாய்ப்பினை பெற்று தருங்க. அதே போல் அதோடு குருவும் 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது சுப அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். மனைவி வழியில் உதவிகள் கிடைக்க இருக்கு. வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை உணரும் வரமாக அமையுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தொழில் மற்றும் வியாபாரம் புதிய திருப்பங்கள் பெறும். திடீர் பணவரவு உண்டுங்க. முக்கியஸ்தர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அஷ்டம செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் ரியல் எஸ்டேட் துறைக்கு பரிகாரமாக வாய்ப்புகள் உண்டுங்க. வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம புதன் வலுத்து இருந்தாலும் 8ஆம் இடம் என்பதால் அந்த அதிபத்தியத்தை அதாவது கஷ்டத்தை தரத்தான் செய்வாருங்க. திடீர் முடிவுகளை எடுக்க தாமதமாகும். பெண்களால் பிரச்சனை உண்டுங்க. இதனால் இவற்றை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய பொறுப்பு உண்டு என்றிருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தில் ஜென்மராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்திருப்பது அதிக அலைச்சலையும் உழைப்பையும் எடுத்து
காட்டுதுங்க. இதனை உறுதி செய்வது போல் அஷ்டம ராசியில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார். இதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் காண்பித்து சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. வருமானத்திற்கு சமமான செலவுகளும் இத்தருணங்கள்ல இருக்குங்க. அதே போல இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில நீங்கள் அதிக கவனமாக இருப்பது நல்லது. பணப்பற்றாக்குறை சற்று கடினமாக இருக்கக்கூடுங்க. பணம் கொடுப்பது வாங்குவது ஆகிய இரண்டையும் தவிர்ப்பது அவசியங்க. குடும்ப பிரச்சனைகளும் கவலை அளிக்கும். திருமண முயற்சிகள்ல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல ஒரு அரண் அமையுங்க. வெளியூர் பயணங்கள்ல ஏமாற்றமே மிஞ்சுங்க. அதனால் பயணங்களை மேற்கொள்ளும் போது அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கன்னியில் நிலை கொண்டுள்ளதால பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு படிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் வர்த்தகத்துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய சரக்குகளுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. புதிய சரக்குகளை மக்களிடையே அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வங்கிகள்ல ஆதரவும் சலுகைகளும் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அதிபதியான சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவே அனுகூலமாக இருக்கிறார். வாய்ப்பு குறைய கொடுங்க. வருமானம் நீடிக்கும். இருந்தாலும் தேவையான அளவிற்கு இருக்காது. அதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடுங்க. மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. மேலிட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கை அவசியங்க. முக்கிய விஷயங்கள்ல உங்களுடைய சொந்த கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரையில் உங்களுடைய சொந்த கருத்துக்களை இந்த காலகட்டம் முழுவதுமே வெளியிடுவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நலன் பயக்குங்க. சிறு தவறும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடும். குறிப்பாக மாற்று கட்சி தலைவர்களுடன் பேசுவதையும் தொடர்பு கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோர்வும் மேலிடுங்க. தகாத மாணவர்களுடைய சேர்க்கையை தவிர்ப்பது அவசியங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வயலில் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி வருங்க. செவ்வாய் உஷ்ண கிரகமாவதால் கடுமையான வெயிலில் பாடுபட வேண்டியிருக்கும். தண்ணீர் பற்றாக்குறையும் ஓரளவு சமாளிக்க வேண்டி இருக்குங்க. பழைய கடன்கள் மன அமைதி பாதிக்குங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையும் உள்ளதால் உங்களுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியம். நரம்பு தளர்ச்சி, கை கால்கள்ல குடைச்சல், ஒற்றை தலைவலி, மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள் ஆகியவற்றால் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசி மற்றும் அஷ்டம ராசி கன்னி ஆகிய இரு இடங்களிலும் சனி ராகு செவ்வாய் ஆகிய மூவரும் தோஷம் ஏற்பட்டுள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அவசியங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனங்களை ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது. பிறருடன் வாக்குவாதம் வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது. இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களான உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீரியம் நிறைந்த 3 கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால் சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது எள் எண்ணெய் அல்லது பசுனை சேர்த்து வருவது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது கும்பராசினியர்களுக்கு.